नफरत हिंसा नफरत हिंसा नफरत हिंसा ஒரு இந்துவா வந்துட்டு நம்ம ஏன் இந்து மதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்குல்ல. ஸோ எதுக்கு எதிர்க்கிறோம்? ஸோ மற்ற மதமெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க, பாருங்கள், இவர் கடவுள், இவர் வந்து இப்படி பிரார்த்திக்கணும், இல்லை இவர் வந்து இப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லும். கடவுள் தான் மேலானவர், இவர் தான் மேலானவர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும். அப்புறம் வந்து பேசிக்காக அன்பை போதிக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் வந்து இந்து மதமும் பண்ணுது. ஆனால் இந்து மதம் என்ன பண்ணுதுனாக்கா, கடவுள் நான் தான் சொல்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் மக்களை வந்து 4 விதமாக பிரிக்குது. 4 விதமாக பிரிக்குது மட்டும் இல்லாமல் எவனுக்கு வந்து கீழே, யாருக்கு மேலே அப்படின்றதெல்லாம் டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறானுங்க, மேலேக்கிறவங்க வந்து சந்தோஷப்படுவானுங்க, கண்டிப்பாக ஆப்வியஸாக சந்தோஷப்படுவானுங்க. ஸோ 2வது அடுக்கில் இருக்கணும் சந்தோஷப்படுவான், 3வது 4வது அடுக்கில் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவான், நம்ம ஏன் இவனுக்கு கீழே இருக்கணும். நம்ம பார்க்குறோம் இவ்வளோ முட்டா பசங்களாகானுங்க, வெறும் பொய்யை மட்டும் தான் புளிக்கிட்டு இருக்கானுங்க, ஊரெல்லாம் பொய் புளிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ டாப்பில் இருக்கானுங்க. நம்ம உண்மையை பேசுகிறோம், சம்பாரித்து சாப்பிட்றோம், உழைச்சி சாப்பிட்றோம், இவங்க மாதிரி உட்காந்து சாப்பிடல, தேர்தலில் போட்டிடுறோம், இவங்க மாதிரி நின்று உட்காந்துக்கிட்டே வந்து அப்படியே ஓசிலே வந்து முன்னாடி வந்து சீட்டு வாங்கிக்கணும், அதுவும் கேபினெட் மினிஸ்டராக வேறு ஆயிடுறானுங்க. ஸோ இது போல் வந்து ஓசிலே எல்லாத்தையும் வாங்கிக்கிறானுங்களே அவனுங்க. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கானுங்க. நம்ம உழைச்சி தெருவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அப்புறம் வந்து ஓட்டு வாங்கி அப்புறம் ஜெயிச்சு அப்புறம் பார்லிமெண்ட்டில் போனால் இவங்க டைரெக்டாக வந்து கேபினெட் மினிஸ்டராக வந்து உட்காந்துறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆபீஸாக ஒரு கேள்வி வரல, இவனுங்களே முட்டா பசங்க, இவனுக்கு எப்படி மேலே வந்தானுங்க, நான் ஏன் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தான் விமர்சனமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் வந்து இவனுக்கு கீழே இருக்கிற அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து இந்து மதத்துக்கு மிகப்பெரிய ட்ராபேக். இதில் மாற்ற சொன்னாங்க, இதை மாற்ற மாட்டானுங்க, இது சனாதன தர்மங்க, இது இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போனாங்க. ஸோ அதனால விஷயத்தினால தான் இந்து மதத்தை நம்ம இந்துவாக இருந்தாலும் இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா, இந்து மதத்தை வச்சு மட்டும்தான் பிஜேபி கேம்பெயின் பண்ணுச்சு. வேறு எதுவும் இந்த கொள்கை கோட்பாடு புண்ணாக்கு எதுவுமே கிடையாது. இந்த டெவலப்மெண்ட் கொடுத்தேன், இந்த டெவலப்மெண்ட் நான் கொடுப்பேன், நத்திங். ஜஸ்ட் வந்து இந்து மதம், முஸ்லீம், முல்லா, மட்டன். இப்போ ஒரு திருவண்ணாமலை எம்பி வந்து தோலை உரிச்சாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ பிரச்சாரம் பண்ணதுனால தான் ராகுல் காந்தி இன்றைக்கி வந்து உள்ளே போய் சொல்கிறார், இந்து மதம் வந்து சமத்துவத்தை போதிக்குது, இந்து மதம் வந்து அகிம்சையை போதிக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும்தான் பண்ணுறானுங்க, இந்து மதம் அப்படின்ற பேரில் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்டால், ஸ்கூலில் அதெல்லாம் ஒருத்தனை பார்ப்பீங்க, அதாவது நம்ம ஒருத்தனை நோக்கி கேள்வி கேட்டதுன்னு வச்சு அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அங்கே பார்த்துல தானே வச்சுக்கா, அவன் ஒன்று தான்டா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டு போயிடுவான். அது போல் மோடி எழுந்து இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் முட்டாள் மக்கள் மாதிரியும் எழுந்து என்ன சொல்கிறான்னாக்கா, இவர் வந்து இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார். இப்போது பிஜேபி நோக்கி யாராச்சும் கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, ஏன் அறிவு இல்லையா, இது போல் மதத்தை வச்சு பொழப்பனத்து இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்கனாக்கா உடனே வந்து அங்கேருந்து வந்துடுவாங்க. பாருங்கள், இந்து மக்கள் எல்லாரையும் புண்படுத்திட்டாங்க. இப்போது இந்து மக்கள் அப்படின்ற பேரில், இந்துன்ற பேரில் யாராச்சும் வச்சு குழப்பத்தாங்களா, அது எல்லாருமே பொருந்தும், அது உங்களுக்கு வந்து பக்காவாக பொருந்துது. ஸோ பாருங்கள், எல்லாருமே வந்து இந்துக்கள் எல்லாருமே வந்து இவங்க கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கோத்து விடுறது, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் திருப்பி வருது. சரி, ஓகே, மதத்தை விடுங்க, நாட்டிலேயே இப்படிப்பட்ட அட்டூழியம் நடக்குது, ஏன் அங்கங்கே வந்து இப்போ தான் திறந்த பில்டிங்கெல்லாம் உழுகுது, அதுக்கப்புறம் போட்ட ரோடெல்லாம் ஏன் பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளோட டெவலப்மெண்ட் பொறுக்காமல் இங்கே வந்து அந்நிய கைக்கூலிகளை செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நோக்கி வர்றது. அதாவது வந்து நாட்டை பற்றி பேசினா ஆன்டி நேஷனலிஸ்ட், இவங்க பிஹேவியரை பற்றி பேசினாக்கா உடனே வந்து ஆன்டி இந்து அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்து இங்கே எச் ராஜான்னு ஒருத்தருப்பார்ல, சிம்பிளாக நம்ம எச் ராஜா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் அதே கான்செப்ட் தான். ஸோ எச் ராஜாவை தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நேற்று வந்து ராகுல் காந்தி தொங்க விட்டு தோலை உரிப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, அது பல விஷயத்த பண்ணார். ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையும் அவங்க தெளிவாக பதிவிடுறாரு, பிஜேபியோ நரேந்திர மோடியோ ஆர்எஸ்ஓ வந்து எல்லா இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடையாது அப்படின்றத வந்து அங்கே தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து நேற்று ஃபுல்லாகவே பற்றிக்கிட்டு எரிஞ்சது நாடாளுமன்றமே. அதுக்கப்புறம் இந்த ரெவடி கல்ச்சரில் வந்து சில பேர் எம்பி ஆனாங்க. ரெவடி கல்ச்சர் என்னன்னு தெரியுமா, அதை வந்து எலெக்ஷனில் போட்டியிட மாட்டாங்க, ஓசிலே அப்படியே சீட்டு வாங்கிட்டு, அதுவும் கேபினெட் மினிஸ்டர், அதுவும் ஹையஸ்ட் பதவியில் கேபினெட் மினிஸ்டராக வாங்கின்னு வந்து உட்காருவாங்க. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு வந்து மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரியாது, எல்லாமே வந்து ஆணவ பீச்சில் தான் இருப்பாங்க. இவங்க நேற்று என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கிளிப்பை வந்து வெட்டி ஷேர் பண்ணுது. அதாவது வந்து பாருங்கள்,
பிஜேபி நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பாருங்கள், இந்துவை நோக்கி வந்து ஹேட்டட் ஸ்பீச்சை வந்து ராகுல் காந்தி பண்ணுறாரு நாடாளுமன்றத்தில். ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு போய் ஓட்டு போட்டிங்களே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பரப்பந்து யாருன்னாக்கா இந்த 2 பேர். ஸோ இவங்க இதுக்காக மட்டும்தான் இவங்களை வந்து ரெவடி கல்ச்சரில் வந்து எம்பி ஆக்கி உட்காந்துச்சு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி திசை திருப்புறது, எப்படி வந்து அத்துங்க மேலே பழி போடுறது. ஸோ இதுதான் இவங்களுக்கு முக்கியமான வேலையை. ஸோ இவங்க வந்து இந்த பிரைன் சொல்லுவாங்கள்ல, அந்த பிரைனை வச்சு பண்ணுற விஷயங்கள் என்னன்னாக்கா அடுத்து உனக்கு எப்படி குழி பறிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ட்விட்டரில் வந்து கட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய்சங்கரும் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனும். ஸோ இப்போ வந்து எல்லாருமே தெரியுதில்ல என்ன நடக்குதுன்னு தெரியுதில்ல, கீழே வந்து எல்லாமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க காதிலே போகாது. ஏன்னா மக்களை சந்திக்குதா இருந்தால் நம்ம வந்து உண்மையை பேசலாம். நம்ம தான் மக்கள்கிட்ட போக போதில்லை, எப்படி ரெவடி கல்ச்சரில் வந்து நம்ம எம்பி ஆக போகிறோம் அப்படின்ற விஷயத்தினால ஸோ அவங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். You are so intelligent, so gifted, so talented, you should immediately come and take seat in place of Mr. Khadge. Because by and large, you are doing his job. Don't bring that Varna still in your mind. That Varna system is there. That's why you are calling Ramesh. He's a very intelligent, very that, and I am dull, so that No. பிபி தங்கர்னு ஒருத்தருக்கார்ல ஸ்பீக்கரு, அவர் வந்து ஜெய்ராம் ரமேஷ், அதாவது காங்கிரஸோட எம்பியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து பார்ன் டேலண்டடுங்க, பார்ன் இன்டெலிஜென்ஸுங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கார்கேவா நீங்கள் இம்மிடியட்டாக வந்து தலைவர் பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போய் எங்கள் தலைவருக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுது, ஸ்பீக்கர் சொல்லிட்டுருக்கார். அதுவும் எங்கள் நாடாளுமன்றத்தில் இங்கே இந்த பக்கம் கார்கே உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் உட்காந்துருக்காரு. ஸோ இதுக்குன்னா மூல காரணமாக இருக்கும். எப்படி வந்து இவங்களுக்கு பார்ன் டேலண்டட் இப்படி வரும்? டேலண்ட் என்னென்னப்பா, நம்ம போவோம், படிப்போம், அதை கேதர் பண்ணுவோம், அதை அப்ளை பண்ணுவோம், அதில் இருந்து எது பெஸ்ட்டான்ற சொல்கிறோம், நம்ம அதை நோக்கி நகருவோம். ஸோ அதுதான் வந்து ஓகே டேலண்டட் பண்ண பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பார்ன் டேலண்டட் வந்துடும்? அதுக்கு தான் வந்து கார்கே வந்து சொன்னார், உங்களுக்குள்ள அந்த சனாதன புத்தி இருக்குது பார்த்தியா, சனாதன புத்தி இங்கே இருக்குது பார்த்தியா, அது சொல்லுது ஐயருங்களா போந்தா பார்ன் டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே கூட ஒரு தற்குறி ஒன்று சொல்லிட்டு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது வந்து பிராமணர்களுக்கெல்லாம் வந்து மூளை வலிமை ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து உரிச்சு தொங்க விட்டார் கார்கே. அது எப்படி வந்து ஜெய்ராம் ரமேஷுக்கு வந்து பார்ன் டேலண்டர் சனாதானமா? ஸோ அவர் ஐயரா இருக்க வச்சு ஒரு பார்ன் டேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, ஐம் நாட் சேயிங் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஜெகா வாங்கினார். ஸோ இதில் வந்து கார்கே வந்து பாராட்டியே ஆகணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக எழுந்து பாராட்டுறது வந்து தன்னுடைய கட்சியோட எம்பி தான் அப்படின்ற இருந்தாலும் அங்கே சனாதன தர்மத்தை வச்சு அவங்க வந்து அங்கே கால்குலேட் பண்ணும்போது அதை எதிர்த்து போட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை வந்து கார்கே அங்கே சூப்பராக செஞ்சார். இந்த மாதிரி ஆளுங்க மூஞ்சிலையும் கரியை பூசினார். அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் நம்ம நிர்மலா சீதாராமன், அதாவது மூளை வலிமை உள்ள அந்த எம்பி என்ன பண்ணாங்க, Senior member Tol Tirumalavan has spoken. I'll say this if you allow me, both in English and Tamil. He is requesting the union government to invoke provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drug in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us that. Thank you. தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து பேசுகிறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ட்ரக்ஸ் எங்கேருந்து வருதுன்னாக்கா நம்ம சொல்ல இங்கே இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுனாக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் ட்ரக்ஸ் வருது ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளே பார்த்துருப்போம் ஆப்கானிஸ்தான்லேருந்து எப்படி உள்ளே வருதுனாக்கா குஜராத் போர்ட் வழியாக உள்ளே வருது. குஜராத் போர்ட் வழியாக உள்ளே வந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னாச்சு, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரில, ஒருவேளை பிளாக் மார்க்கெட் விற்றானு தெரில. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா இது வெளியிருந்து உள்ளே வருது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் வந்து அங்கே ஒரு சொல்கிறாரு, இது போல் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம வந்து
அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டல உட்காந்துக்கிட்டே சீட்டு வாங்கணும் இந்த மாதிரி எந்த நான் சொல்கிறாங்கனாக்கா ஆமாம்மா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான். ஆனால் இங்கே பாருங்க இங்கே வந்து கலாச்சாரம் அருந்தி கிட்டத்தட்ட 60 பேர் செத்துருக்காங்கல்லங்க, அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருக்காரு அவர் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து அங்கே வந்து போராட்டம் நடத்திருக்காருல, நடத்தி தானே இங்கே வந்திருக்காரு. அதே போல் தான் வந்து இங்கே பார்லிமெண்ட் வந்து அவரால் என்ன விஷயத்த பேச முடியுமோ அதை பேசுகிறாரு. ஓகேவா, மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அந்த கலாச்சார வழக்கில் வந்து இங்கே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்கு. மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற பயத்திலேயே சில ஆக்ஷன்ஸை எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், உங்ககிட்ட அந்த கோரிக்கை வரும்போது அது நடக்குதானா, ஆமாம் நடக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான வேலையை நீங்கள் செய்யணுமா இல்லையா, நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லாதீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நாடாளுமன்றம் வந்து உங்ககிட்ட சொல்லதுக்கு மட்டும்தான். அங்கே சட்டசபையில் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரணும்னாக்கா, அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் வழியாக இந்தியாவுக்குள்ளே பரவுது பற்றிய ட்ரக்ஸு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆக்டை கொண்டு வரணும் பாஸ். என்ன ஆக்டுனாக்கா, இது போல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சில தற்குறிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து ஏளனமாக பேசுறது, அவங்க ரிப்ளை தரதே வந்து ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கு வந்து மக்களோட வழி என்ன தெரியும், அவங்க எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கு வந்து போயிட்டு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் வந்து இது போல் ஓசி சீட் வாங்கிட்டு உள்ள வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பார்லிமெண்ட் மினிஸ்டர் ஆகிறதோ இல்லை இது போல் வந்து மற்ற எம்பிங்களுக்கு பதில் சொல்கிற வேலையை வச்சுக்கவே கூடாது. அதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு சும்மா பொம்மை மாதிரி அவங்க உட்கார வைக்கணும். ஆல்ரெடி பொம்மையாக தான் இருக்காங்க. இந்த ப்ரொபகண்டா பண்ணுறது, இந்த ஃபேக் நியூஸ் பார்க்குறது, இது போல் விஷயங்களை மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு வந்து இந்த பதில் சொல்கிற உரிமையெல்லாம் வந்து சுத்தமாக கட் பண்ணும் பாஸ். நிஜமாக தான் கட் பண்ணணும். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் உரிமை, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இவங்க. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை வச்சு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.